Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஆசீர்வதிக்க வேண்டும். நானும் என் வீட்டார் வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சேவிக்கிற ஜாதியாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். நம்ம அருமையான போதகர் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுவாங்க. அவரோட சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜாய் டிவி வழங்கும் ஆண்டவரே இந்த சிறப்பு ஆண்டவர் உபவாசத்தில் ஜெபத்தில் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவர் அப்பா அநேக ஆண்டவர் ஜெபத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் அப்பா ஆண்டவரே இந்த வேலையில எல்லா குடும்பத்தையும் ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எத்தனோ குடும்பத்தில் ஆண்டவரே ஆண்டவரே பிரிவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரிவின் ஆவிகள் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அந்த ஆவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் தேவ சமாதானத்தை இன்றைக்கு எங்க தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கணவர்கள் மார்களை ஆண்டவரே ஆண்டவரே மனைவிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தை இணைக்கிற தேவன் அப்பா, குடும்பத்தை ஆண்டவரே நீ கட்டுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் தேவன் இன்றைக்கு பொறுப்பெடுக்க முடியாது ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் தேவ சமாதானம் இப்பொழுது ஆண்டவரை ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே ஆண்டவரே அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் இறங்கும்படியாக என் ஆண்டவரே குடும்பத்துக்கு ஆண்டவரே நீ ஒருவரே தேவன் அப்பா. எல்லா தயவுக்காக தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நீதிமான் செய்கிற ஆண்டவர் வேண்டுதல் ஆண்டவரே மிகவும் பலனுள்ளது என்று சொல்லுகிற தகப்பனே ஆண்டவரே நாங்கள் அநேக ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்பா. என் தேவன் இன்றைக்கு பதிலை தரும்படியா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவர் அப்பா எத்தனோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளை பாத்தியம் இல்லாத ஆண்டவரே அப்பா கணவர் மனைவிமார்களும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அநேக சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தேவன் இன்றைக்கு ஆண்டவரை ஜெபிக்கிற வேலையில ஆண்டவரே அப்பா நீர் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக ஒரு அதிசயங்களை செய்யும்படியாக ஒரு பிள்ளை பாக்கியத்தை தேவன் இன்றைக்கு தரும்படியாக தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் ஆண்டவரை திருமணம் ஆகாத ஆண்டவரே எத்தனோ சகோதரர்கள் இருக்காங்க அப்பா, சகோதரிகள் இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே வயது கடந்த ஆண்டவரே அப்பா கடந்து போய் கொண்டிருக்கிறப்பா கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே நீர் மனதுருக்கத்தை இன்றைக்கு ஆண்டவரே மனதுருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருக்கும் ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த வேளையில எல்லாருக்கும் ஆண்டவரே வருகிற நாட்களில் ஒரு திருமணத்தை தேவன் இன்றைக்கு ஆண்டவரே இந்த பூமியில ஏற்படுத்தும்படியாக தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம் மனிதன் தனிமையானதால் அல்ல என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஏற்ற ஆண்டவர் துணைகளை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால இது விரோதமா இருக்கிற எல்லா பிசாசோட தந்திரங்கள் அவனுடைய மந்திரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே இன்றைக்கு மாற்றி ஆண்டவரை உடைக்கும்படியாக தகப்பனே தேவன் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக தகப்பனே இந்த வேலையில் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வலது வாரிசில் வீற்றிருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே வியாபித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் மனதுருகிற தெய்வம். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இன்றைக்கு தேசத்தை பார்க்கிற பொழுது, தேசத்தில் இருக்கிற குடிகளை பார்க்கிற பொழுது, தேசத்தில் இருக்கிற இனங்களை ஜனங்களை பார்க்கிற பொழுது நமக்கு அவர்களுக்காய் பரிந்து பேச வேண்டும். மனதுருக்கத்தின் ஆவி நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இன்னைக்கு தேசத்துல சபையில ஒரு சில ஜாதிகள் மாத்திரம் வருகிறார்கள். தேவன் இன்னும் வேதனைப்படும். ஏன்னா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொன்னார். அந்த முழு காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இந்த நாட்கள்ல பாருங்க, வியாதிசனை பார்க்கிற பொழுது தேவன் மனதுருகினார். அந்த இளம் விதவையை பார்க்கிற பொழுது அவனுடைய வாலிப மகன் மரித்த அந்த பாடையை தொட்டு அல்லேலூயா அவனை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய சகோதரி அவன் சகோதரன் பாத்தீங்கன்னா மரணம் அடைந்து லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாள் நாரி போன சரீரத்தை பார்த்து அல்லேலூயா பாருங்க, அதை கேள்விப்பட்ட உடனே ஆவியிலே அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் கண்ணீர் விடுகிறார், ஆவியிலே கலங்குகிறார். ஒரு சாதாரண ஒரு லாசரு, ஒரு நம்மளை போல மனிதன் தான். எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்திருந்தான், அவனுடைய காரியத்தை கேட்ட உடனே ஆவியிலே கலங்குகிறார். அது மாத்திரமல்ல, குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குகிறார். வியாதி உள்ளவர்களை பார்க்கிற பொழுது மனதுருக்கிறவராயிருக்கிறார். பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது சுகம் அடைகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒருத்தருக்கு எப்படி சுகம் கொடுக்கிறானா, உங்களுக்குள்ள எனக்குள்ள அவருடைய மனதுருக்க வந்ததுனாலே பரலோக வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா வேலைக்காரன் சொஸ்தமாகும். அல்லேலூயா. பாருங்க, அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய அந்த மனதுருக்கத்தின் ஆவியானவர் நம்முடைய கண் முன்னால் எத்தனையோ வியாதிகள் சொல்ல மருந்து மாத்திர கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ வியாதிகள். ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, கிராமத்துல பாருங்க, முதியோர் இல்லத்துல போய் பாருங்க, இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா இன மக்கள்கிட்டையும் பாருங்க, கடைசி முடிஞ்சு போச்சு. பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை, ரட்சிப்பு இல்லை. சுகப்படுத்திருக்கிற டாக்டரும் ஒரு அளவுக்கு மேல கை விரிச்சிடறாங்க. நம்ம ஆண்டவர் பரம வைத்தியர், டாக்டருக்கெல்லாம் டாக்டர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்களும் நான் ஒருமனப்பட்டு ஆண்டவரை, இன்னைக்கு யாரெல்லாம் படுக்கையில கிடக்கிறாங்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிறாங்களோ, யாருடைய கை காலெல்லாம் எந்த விதமான நோய் இருந்தாலும் முடியவே முடியாது என்று சொல்லி உலகம் சொன்னாலும் டாக்டர்கள் சொன்னாலும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் புது சிறுசியாய் மாறுவான். ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிறுசியாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளது. எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரரோடு ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆவியானவரே, எங்க தேசத்தை பார்க்கிறோம், பட்டணத்தை பார்க்கிறோம், ஹாஸ்பிட்டல பார்க்கிறோம், குடும்பத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு பரிந்து பேச ஆள் இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை அவங்க அந்நிய தேசத்துல இருக்கலாம், கிராமத்துல இருக்கலாம், குடிசையில இருக்கலாம், யாருமே போய் விசாரிக்க முடியாம இருக்கலாம். இந்த சத்தம் தேசம் முழுவதும் துணிக்கட்டும் ஐயா. இந்த எக்காலம் ஜாய் டிவி மூலமாக அநேக காற்று போகிற இடமெல்லாம் ஆண்டவரே சத்தம் துணிக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை போகிற பொழுது அவனுடைய படுக்கை மாற்றப்படட்டும். கிட்னி ப்ராப்ளமா, இன்னும் இறுதி பிரச்சனையா, தோல் பிரச்சனையா, இன்னும் மற்ற என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சுகம் கொடுக்கிற ராஃபாவா இருக்கிறார், சுகம் தருகிற ராஃபாவா இருக்கிறார். ராஃபாவுடைய வார்த்தைகள் அவனை உயிரோடு எழுப்புவார். நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஊழியக்காரர்கள் மன உருக்கத்தின் ஆவியானவர் எங்களோடு ஆண்டவரை அங்கே குருடர்கள் நோக்கி பார்க்கிற வேளையில அவர்களுக்காக அவர்களுக்காக நாம் ஜெபித்து முடிக்கப்போம். அவங்க முன்னாடி வருவாங்க, ஜெபிக்கலாம். பேராயர்களும் பிரதம பேராயர்கள் எல்லாரும் வேதராஜையா அவர்கள் வருவாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு உலகம் ஒரு பட்டம் கொடுத்தது, ஒரு பட்டம் கொடுத்தது, விடுதலை நாயகன். அவரு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுத்து உலக ரட்சகராக மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இந்த 20 டிவிகள், இந்த 15 டிவிகள், தமிழ் டிவிகள், இந்த டிவி சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக ஊழியர் கூட்டம். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஊழியர் கூட்டத்தை நான் பார்க்குறேன். இதற்கு ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டு பண்ணின அருமையான ஐயா அவர்கள்
சரித்திர நாயகனாக எனக்கு தென்படுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் கனம் அவரை கனம் பண்ணணும். அவர் முத நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப வியாதியில் எந்திரிக்க முடியாமல் இருந்தார். ஜெபம் பண்ணின போது இப்பொழுது எழுந்து நடக்க வைத்திருக்கிறார். இப்பொழுது கூட அவர் ஜீவனை தேவன் தந்து உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம் இந்த ஊழியத்தெல்லாம் அவர் செய்யணுங்கிறதுக்காக தான். டாக்டர் பென்னட் செல்வின் ஐயா அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 18 வயது முதல் 86 வயது வரைக்கும் இங்கே வந்து ஜெபிக்க பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க. 86 வயது நிறைந்த நம்முடைய அருமையான சுகீர்தராஜ் ஐயா இங்கே இருக்கிறாங்க. அவருடைய வயசில் நம்ம ஊழியம் செய்வோமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி. அருமையான ஐயாவை ஆசீர்வதிக்க 18 வயசுலேருந்து 86 வயது வரைக்கும் இருக்கிறேன். நம்ம எல்லாரும் அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். அவர் சரீரத்தில் உள்ள வியாதி வலைகள் நீக்கப்பட போகிறது. அவங்க மகன், மூத்த மகன், அவருடைய மகன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட 250 நாடுகளுக்கும் ஒளிபரப்பக்கூடிய பெரிய வேலையை பொறுப்பெடுக்க போகிறாரு. மகள் கரோலினுக்கு திருமணம் அருமையாக ஆண்டவர் நடத்த போகிறாரு. உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்த போகிறாரு. அவருக்கு உடன் ஊழியராக இருக்கிறதான செல்டன் அவர்களுடைய குடும்பம், ஸ்தோத்திரம், மதன் அவர்களுடைய குடும்பம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பெரிய ஜாதியாக்கி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு சால்வை எடுத்து ஸ்தோத்திரம், அந்த சால்வை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா அவர்களுக்கு 84 வயது நெருங்கிய அவர்களுக்கு நம்முடைய அவருக்கு சால்வை போடுங்க. அவரை கர்த்தர் ஜெப பங்காளராக கொண்டு வந்தார் பாருங்க. ஆமாம், அவருக்கு போடுங்க. அவர் ஐயாவை ஆசீர்வதிக்க ஜெப பங்காளராக இணைந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பெனட் ஐயாவை சால்வை போட்டு நம்முடைய ஐயா அவர்கள் தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சால்வை போடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சால்வை போடு. கை படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். God bless you. God bless you. எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிப்போம். ஐயா அவர்களுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைங்க, தலையில கை வைங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் தலையில கை வைக்க. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணும். கர்த்தர் அவளை குணமாக்கணும். இன்னும் பெரிய திட்டங்களை தரணும். இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை தரணும். இன்னும் மகிமையினால கனத்தினால நிரப்பணும். 800 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த தெய்வீக சுகம், தெய்வீக ஆசீர்வாதம் நம்முடைய மகனுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீர். இஸ்ரவேலை
ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னேன். என் தாசனாகிய ஆண்டவரே, இந்த தாசனை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே எனக்கு ஒரு ஊழியம் செய்த பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நீ கனப்படுத்துகிற பாத்திரமாய் மகனை நீர் ஆண்டவரே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னேன். எபிரேயர் 6:14 படி ஆசீர்வதித்து ஆண்டவரே அவரையும் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட தரிசன திட்டத்தையும் உலகம் எங்கிலும் கொண்டு போகிற உயர்ந்த ஆண்டவரே உடைய இருதயத்தின் கருவியாய் உடைய வார்த்தையாய் வல்லமையாய் அபிஷேகமாய் வெளிப்பட தேவன் தாமே மகனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் உச்சம் தலைமை உள்ளம் கால்வரை பரிபூர்ண ரத்தத்தினாலே ஆண்டவருக்கு ஒத்த பலத்தை கொடுத்து நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நீ பலம் கொண்ட திடமனதாய் என்று சொன்ன ஆண்டவர் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் இதோ உன்னுடைய கண்ணிமைக்கு வைத்து பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதோ குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சந்ததியும் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் சிரசின் மேலே வைப்பார். கர்த்தர் கொடுத்த தரிசன திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இந்த கடைசி கால ராஜ்யத்தின் எக்கால தூதனாய் எக்கால வார்த்தை உன்னிலிருந்து புறப்படுகிற பொழுது ஜாதிகள் நடுங்குவார்கள். அப்பொழுது அநேகர் ஓடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இதோ கர்த்தருடைய தீர்க்க தரிசன வாயாக, கர்த்தருடைய வெண்கல பாதமாக, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரமாக, தரிசன கண்களை உடையவனாக கர்த்தருடைய வைத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வானத்தையும் பூமியை உடையவராய் உண்டமான தேவனுடைய ஆசீர்வாதம் டாக்டர் பெண்ணன் செல்வின் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய ஜாய் டிவிக்கும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை தடிக்க திரும்ப மேம்படுத்துவோம். சோதரம் 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 எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், சமாதானம், சுகம், பாக்கியம், மேன்மை, நன்மை அனைத்தும் நம் அனைவரோடு உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் ஜெபித்த அனைத்து மக்களோடும் விசேஷமாய் பென்னட் செல்வின் ஐயா அவர்களோடு குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் என்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. உங்களை எல்லாம் ஊழியக்காரெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் இவ்வளோ நேரம் அங்கே டிவிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே என்ன சொல்கிறது, தேவ தூதர்கள்லாம் வந்து இருக்கிற மாதிரி எங்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப மனமகிழ்ச்சியாக ரொம்ப இதாக இருக்குது. உங்களை எல்லாருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன சிற்றுண்டி சின்ன ஆகாரம் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு மூடி அன்பாக கேட்குறோம். நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தகப்பனே. நாங்களுடைய ராஜ்யத்தை கட்டுப்பாடு பண்ணுகிற தகப்பனே, உடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக விசுவாச பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற வேலையில கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் எடுத்துப்படுகிற கோணலானவைகளை செவ்வையாக்கி செவ்வையான வழியிலே நடத்துகிற தேவன் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடர்பாடுகளை சத்துரு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளை எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி ஒவ்வொரு வாழ்க்கையை தகப்பனை அப்பா புதுப்பித்து கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் தகப்பனே. விசேஷமாக இந்த நாளில் கூட இந்த சபையில வந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஊழியர் கூட்டத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறேன். தகப்பனே அப்பா சோஸ்திரம் சிவகுமாரை அவருடைய தாயாருடைய நினைவு நாளுக்காக தகப்பனே உடைய தனது சோஸ்திரபடிகளை செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் ஈசாக்கு
அவருடைய தாயார் இழந்த சூழ்நிலையில மன வருத்தத்தோடு இருந்த சூழ்நிலையில ரெபெக்காளை கொடுத்து ஒரு ஆறுதலை படுத்தினேன். இதே போல இந்த நாளில சிவகுமார் ஐயா வாழைய வாழ்க்கையில ஷீலா சிஸ்டருடைய தகப்பனை சிஸ்டருடைய வாழ்க்கை துணை அப்பா சோதரன் அவருடைய ஆறுதல் படுத்ததாக அப்பா அவர்கள் இணைந்து உடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காலே போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல பிரசன்னம் வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தாவே உனக்கு சித்தமானபடி இந்த இடத்துல இருந்து அநேக துதிபலிகள் ஏறெடுக்கப்படும். அநேக இடத்துல வந்து தொழுது கொள்ளவும், அநேக இந்த இடத்துல உமக்கென்று நீர் காட்டுகிற வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தை ஒப்புப்படுத்தி செபிக்கிறோம். தகப்பனே அப்பா, மழையை பொருட்படுத்தாம, புயலை பொருட்படுத்தாம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு தகப்பனே முன்னேற்றத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களை இந்த நாளை எடுத்து பயன்படுத்தினபடினாலே மகிமை பேசுகிறோம். எங்களை தாழ்த்துகிற கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் உட்கார்ந்து கொள்வோம். எல்லாரும் கரங்களை தட்டி இதற்கு ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையே என் கண்ணை வைத்து எனக்கு அதனாலெல்லாம் அவருடைய ஆலோசனையில் வாழ்கிறோம், அவருடைய ஆலோசனையில் நடத்தப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில 7:30 மணியிலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது ஊழிய கூட்டத்திலும் தேவன் ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்தார். பாடல் பகுதி, காணிக்கை பகுதி, ஸ்தோத்திரம், ஆராதனை பகுதி, சாட்சி பகுதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை பகுதி, தேவ செய்தி, ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி எல்லாரும் இப்பொழுது நம்முடைய இந்த சபை ரகபோத் விடுதலை திருச்சபை பாஸ்டருக்காக, தலைவருக்காக நாம் செபிக்க போகிறோம். பாஸ்டர் சீலா வினேஷ் அவர்களுக்காக, பெஞ்சமின் ஸ்தோத்ரம், பாஸ்டர் செல்வி டேவிட் ராஜ் அவர்கள் ஊழியத்துக்கு